எப்படி இருக்கு பாருங்க. கொக்குலாம் இருக்கு பாருங்க. பின் சைடு சூப்பராக இருக்கும் அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா. இங்கே வரைக்குமே மழை தண்ணி வந்துச்சு. நீங்கள் பாருங்க, வீட்டுக்கிட்ட வரைக்கும் ஃபுல்லாக வந்துருச்சு மழை தண்ணி. அப்புறம் எங்கள் வீட்டு பின் சைடு அந்த சைடுமே இருக்குது மழை தண்ணி நிறையா வந்துருச்சு. ஃபுல்லாக குளம் மாதிரி ஆயிடுச்சு இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா. நிறைய கொக்கு இருக்கு பாருங்க. வாழை மரம் கொக்கு எல்லாமே இருக்குது. வியாபாரம் போட்டு போயிடுச்சு. எதை பறிச்சுட்டு நினச்சேன். பார்த்துருக்கவங்க லைக் பண்ணுங்க மறக்காமல். அங்கே வெண்டைக்காலம் இருக்குது. நேற்று முந்தா நாள் தான் வந்து ஹார்வெஸ்ட் பண்ணேன். அந்த கத்திரிக்காயெலாம் கொத்து கத்திரிக்கலாம். அங்கே ஒரு கத்திரிக்காய், இங்கே ஒரு நீட்டு கத்திரிக்காய் எல்லாமே ஹார்வெஸ்ட் பண்ணிட்டு அந்த வீடியோ இன்றைக்கி நைட்டு வரும் பாருங்கள் மறக்காமல். இந்த கத்திரிக்காய் இதெல்லாம் கொஞ்சம் பிஞ்சாக இருக்குது. இது 2 கத்திரிக்காய் அதெல்லாம் பறிச்சேன். அப்புறம் வெண்டைக்காய் பறிச்சேன் பாருங்கள். சிவப்பு வெண்டை, அப்புறம் க்ரீன் வெண்டை. இன்றைக்கி நைட் 8 மணிக்கு ஹார்வெஸ்ட் வீடியோ வரும் பாருங்கள். இப்போ தாங்க ஒரு 3 நாளைக்கு முன்னாடி தான் நான் வந்து உரம் போட்டிருந்தேன். மழை வந்து 10 நாள் விட்டுட்டேன். 10 நாள் இடைவெளி விட்டுட்டு அப்புறமும் உரம் போட்டிருந்தேன். தேன் பூலாம் எப்படி மேலே வரைக்கும் வந்து பூத்துட்டு பாருங்க சூப்பராக. இப்போ 3 நாளைக்கு முன்னாடி தான் உரம் போட்டிருந்தேன். செடிங்க எல்லா செடிங்களும் போட்டுட்டேன். அது பார்த்தீங்கன்னா அதுக்குள்ளே மழை வந்துச்சு. மழை ஒன்றும் தெரியாமல் போட்டேன். பரவாயில்ல, ஒன்றும் ஆகாது. இப்போ வந்து மழை தண்ணியில் வந்து சத்து ஃபுல்லாகவே போயிடுன்னு சொல்ல முடியாது. கொஞ்சம் சத்து இருக்கும். மழை தண்ணியிலே நிறைய சத்து இருக்கும் இல்லையா. நான் அதனால தான் 10 நாள் வந்து முதல்ல புயல் மழை வந்ததுக்கப்புறம் ஒரு 10 நாளைக்கு உரம் போடாமல் அப்புறமா போட்டேன். பார்த்திங்கன்னா மறுபடியும் வந்துருச்சு மழை. இங்கே கீரை போட்டிருந்தோம். கீரைலாம் போயிடுச்சு மழையில். அடைமழைங்க விடவே இல்லை. சரியான கனத்த மழை பெய்யுது. மறுபடியும் பாருங்கள், ஏற்கனவே ஒரு தடவை நான் போட்டு நூல்கோல் போட்டாங்க. சூப்பராக வந்துருந்துச்சு. இப்போ மறுபடியும் போட்டேன், மழையில் போயிடுச்சுன்னு. இப்போ மறுபடியும் போயிடுச்சு. மூடி தான் வச்சுக்கோங்க. சரியான மழைங்க. அது பாருங்க, மூடி தான் வச்சுருந்தேன். அப்பயுமே உள்ளெல்லாம் தண்ணி போயிடுச்சு. நைட்டில் ஆரம்பித்த மழை இது வரைக்கும் விடலை. இப்போ தான் கொஞ்சம் லேசாக குறைஞ்சிருக்கு. விடாமல் அடிச்சு ஊற்றிச்சு. பல்லாவரம் சந்தையில் வாங்கினேன். இந்த சாமந்தி பூலாம் எடுத்து வச்சாச்சு. இந்த ரோஸ் மட்டும் எடுத்து வைக்காமல் இருக்குது. காஷ்மீர் ரோஸ் மட்டும் எடுத்து வைக்கல, மற்றதெல்லாம் எடுத்து வச்சிட்டோம். கோவக்காலாம் கொஞ்சம் காய்ச்சிருக்கு மேலே. இந்த தேன் பூச்செடி பார்த்தீங்கன்னா மேலே ஹைட் வரைக்கும் போயிடுச்சுப்பாங்க. போய் நல்லா பூத்துருக்கு சூப்பராக. இதுக்கு நிறைய ஹனி பீஸ் வரும். நிறைய பூக்கள்லாம் கொத்து ரோஸ்லாம் பூத்துருக்கு. அங்கே பால்சம் செடியும் கொடுத்துருக்காங்க. பால்சம் பூத்துருக்கு. அந்த கிளி பூ எல்லாமே பூத்துச்சு. நம்ம சேனலில் நிறைய பெட்லி செட் வீடியோலாம் போட்டிருக்கேன். எல்லாமே ப்ளேலிஸ்ட்டில் தனித்தனியாக போட்டிருக்கேன். குக்கிங் வீடியோவும் இருக்குது பாருங்கள். பிரியாணிலாம் நிறைய டைப்பில் பிரியாணி போட்டிருக்கேன். எல்லாத்துக்குமே தனித்தனியாக ப்ளேலிஸ்ட் கொடுத்துருக்கேன் பாருங்கள். டூரிஸ்ட் பிளேஸ் கொடுத்துருக்கேன். தனித்தனியாக ப்ளேலிஸ்ட்டில் கொடுத்துருக்கேன். எல்லாமே பாருங்கள், செக் பண்ணி பாருங்கள். அப்புறம் சீக்கிரமே நம்ம லெமன் செடி பாருங்கள். இவ்வளோ லெமன் செடி லெமன் வச்சுருக்கேன். இது சீக்கிரமே இதுக்கு என்ன பெட்டியில் கொடுத்தேன்றதை நான் வந்து சீக்கிரமாக அதுக்கு ஒரு வீடியோ போடுறேன். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.